பிள்ளையே, உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்ன செய்வது கருப்பா? கோபமா? என்னை பார்த்து உனக்கு பாவமா இல்லையா? உன் மீது கோபம் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, கருப்பனின் கோபத்திற்கு காரணமாக அதை கேட்டால் நீயே சரி என்று சொல்வாய். இந்த கருப்பன் எத்தனை முறை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நன்றாக யோசித்துப் பார். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இன்று என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் நடக்கவிருக்கின்ற விபரீதத்தில் இருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமானவர் நீ இப்போது உறவாடி கொண்டிருந்தாலும் எண்ணும் போது அதனை நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ கவனித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் ஆடுகின்ற நாடகம், உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று இவையெல்லாம் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சுற்றி இருப்பவர்கள் சரியாக இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி சரியான பாதையை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ சரியாக கவனிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் கருப்பன் உன்னை தேடி வருவது உன்னுடைய நன்மைகளை உனக்கு முழுமையாக புரிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் உன்னை நெருங்காதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருந்தாலும் இனி நடக்கப் போவது அத்தனையும் இந்த கருப்பனின் அருளால் தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இது நாள் வரையிலும் உன்னை படுத்திய பாடுகள் போதும். இனிமேல் எதுவும் நடக்காதபடிக்கு உன் வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக பின்தொடர்ந்து வரும். கருப்பன் ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய இல்லத்தில் கண்டேன். அவையெல்லாம் உன் இல்லத்தை விட்டு அழிய வேண்டும். அவையெல்லாம் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும். இதற்கு மேலும் இது உன் இல்லத்தில் தொடரும் என்றால் விபரீதம் நடக்கும். என் பிள்ளையே, அந்த விபரீதத்தினால் இருந்தாலும் சரி உன்னை காப்பாற்றிவிட முடியாது. எந்த ஒரு கொம்பனாலும் நினைத்தாலும் அதை உன்னை தடுக்க முடியாது. ஆனால் அப்பன் கருப்பன் நான் தடுத்து நிறுத்துவேன் அல்லவா? அது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? இந்த கருப்பன் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்திடுவான் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே? அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி எப்போதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன், நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ என்னை தவிர்த்து விடாதே என்று. நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு உணர்த்தும் போது நீ எந்த நிலையிலும் அதையெல்லாம் விட்டு விடாதே என்று உன்னோடு இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்று சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடத்திவிட முடியாத பல பிரச்சனைகளையும் விஷயங்களையும் கூட நான் நடத்தி கொடுக்கின்றேன் அல்லவா? இனிமேல் எதுவுமே இல்லை என்று நீ கைவிட்ட விஷயங்களை கூட உனக்கு நான் நடத்தி முடித்திருக்கின்றேன் அல்லவா? இதையெல்லாம் நீ உணர வேண்டும். இதையெல்லாம் நீ என்னவென்று முடித்திருக்கிறேன் அல்லவா? சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும். உன் வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. இந்த கருப்பன் மீது நீ கொண்ட
நம்பிக்கை என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த கருப்பனின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு தள்ளிவிட மாட்டேன். எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு எந்த சூழ்நிலை உன்னை கடந்து நான் வாழ வைப்பேன். இதுவெல்லாம் என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை உனக்கு புரிய வைத்து சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் நிறைவாக உனக்கு பெற்றுக் கொடுப்பேன். ஆபத்துகள் சில நேரங்களில் உன்னால் உணர முடிவதில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்துக்களை எல்லாம் பல நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உனக்கு செய்து கொடுப்பார்கள். எந்த நிலையிலும் அதை நீ கடந்து வர முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை அவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக தெளிவுபடுத்தி எண்ணும் போது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? புரிந்து கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. யார் வேண்டும் என்று சொன்னாலும் யார் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு நடப்பதை எல்லாம் இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்படும். எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டி இருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் உன்னால் அசைக்க முடியாதது என்று இங்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றது என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, விபரீதம் நடக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் மிகவும் மோசமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விபரீதம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய். எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தாண்டி வந்து விடுவாய். உன்னால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக என் பிள்ளை நீ எதிர்கொள்ள முடிய வேண்டும். இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள உனக்குள் ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை உனக்காக கொடுக்கத்தான் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். கருப்பன் நினைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்த முடியும். அதனால்தான் உனக்கு நடத்துவது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் தயாராக இருந்து நல்லது நடக்க வேண்டி உனக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்குள் நல்லபடியாக பதியட்டும். என் அன்பு பிள்ளையே, எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கட்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து உணர்ந்து கொண்டு விட்டால் போதும். உனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்களை யார் கொடுக்க நினைத்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று என் குழந்தை தேடி திரிந்தாய் அல்லவா? இப்போது இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை காலம் முழுவதும் யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை முடிவுக்கு வர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கைகூடி வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எதிர்பாராதது போல உன் வாழ்க்கையில் என்றும் உன் அப்பன் உனக்கு நடத்திட தயாராகிவிட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இனிமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது.
கருப்பனுடைய ஆட்டத்தை காண வேண்டுமென்றால் அதற்கு நீ மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். அந்த மனதைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதையும் நான் உறுதி செய்ய நினைக்கின்றேன். என் பிள்ளையே, தேவையில்லாத எண்ணங்களால் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் நீ இழக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளால் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் நீ தொலைத்துவிட்டு இழக்காதே. என் பிள்ளையே, கருப்பன் சொல்லும்போது இதுவெல்லாம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். அப்பன் அப்போது கோபத்தோடு தன் இல்லத்திற்கு வந்தார். அதையெல்லாம் தன் கண்ணால் என்ன கனவா போகிறோம் என்பதெல்லாம் ஒருபோதும் இல்லை. என் பிள்ளையே, இந்த எண்ணங்கள் உனக்குள் வருகிறது என்றாலே தெய்வம் இல்லை என்றுதானே அர்த்தம். தெய்வத்தின் மீது உனக்கு எந்த ஒரு நல்ல சிந்தனைகளும் இல்லை என்றுதான் அர்த்தம். இதையெல்லாம் உணர்ந்து இனி உனக்கு உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து எப்போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்காக நீ மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நடத்துவதை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ சாதாரணமெல்லாம் எதுவும் நடப்பது இல்லை. சர்வ சாதாரணமெல்லாம் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக நடப்பது கிடையாது. ஆனால் நீ நினைத்தால் எல்லாம் நிச்சயமாக முடியும். நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களும் நடத்திட முடியும். எப்படி என்று கருப்பா, அது எப்படி என்னால் முடியும் என்று கேட்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையால், இந்த கருப்பனின் துணையால் உன்னால் அதை நடத்த முடியும். எந்த எண்ணங்கள் அதிகமாக உனக்குள் இருக்கின்றதோ அந்த எண்ணங்களாக உன் வாழ்க்கை மாறும். அது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும்போது நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருப்பதனால் இந்த வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள், உனக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து எப்போதும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடத்திய தீய விஷயங்களை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் எந்த ஒரு தீய சக்திகள் மட்டும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் தருவதற்காக இருக்கின்றது. எப்போதும் நீ அதை நிச்சயமாக உணர்கின்றாயோ, இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதையும் எப்போது நீ தெரிந்து கொள்கின்றாயோ அப்போதுதான் உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நினைத்த மந்திரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியும் நிச்சயமாக கொடுக்கும். எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நடந்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் அத்தனையும் நான் அறிந்தது தானே. இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் ஆசைப்படுகிறேன். கருப்பன் சொன்னது போல நீயாகவே தேடி சென்று எந்த ஒரு வினையும் இழுத்து கொண்டு வராதே. நீ என்னெல்லாம் நினைக்கின்றாயோ, என்னெல்லாம் இப்போது கொண்டு வராதே என்பதையெல்லாம் யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நல்லபடியாக சிந்தித்து விட்டாலே போதும். நிச்சயமாக எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை மட்டும் நீ முழுமையாக நினைத்தால் போதும். எதிர்பாராததை எல்லாம் இனி உனக்கு என்னவென்று மிகப்பெரிய திருப்பத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும். கருப்பன் சொன்னது போல நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னை விபரீதத்துக்குள் ஆளாக்கி தள்ளி விடுவதோடு மட்டுமல்ல, மேலும் மேலும் உனக்கான வேதனைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவாக இருக்கும் என்பதையும் நீ அதற்கு ஏற்ப நீ நல்லபடியாக வாழ்ந்து என் பிள்ளை நீ
புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வராமல் தேவ நம்பிக்கை மட்டும் உனக்குள் அதிகமாக வந்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் இனி நீ எப்போதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக படுத்திக் கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.